வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அடையாள அட்டைகள் தடையின்றி வழங்கப்படும். இன்றைய நாணய மாற்று விகிதம். ரஷ்யாவில் அடுத்தடுத்த 2 முறை சக்தி வாய்ந்த நில அதிர்வு. சங்கப்பட்டி பெண் கொலை சம்பவம். பிரதான சந்தேக நபரான யாழ்வாசி கைது. பாடசாலை நேரத்தை நீடிக்கும் தீர்மானம். பிரதமரின் அதிரடி அறிவிப்பு. பாடசாலை நேர அதிகரிப்பு. சர்ச்சை போராட்டத்தில் குதிக்கும் ஆசிரியர் சங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய அடையாள அட்டைகளை தடையின்றி தொடர்ந்து வழங்க முடியும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுவரைக்கும் சுமார் 1.5 மில்லியன் தேசிய அடையாள அட்டைகளுக்கான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் அடையாள அட்டைகளை அச்சிடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எத்தகைய சூழ்நிலையிலும் தேசிய அடையாள அட்டைகள் தடையின்றி தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2005ஆம் ஆண்டு பிறந்த விண்ணப்பதாரர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன. எதிர்வரும் டிசம்பர் முதல் 2006ஆம் ஆண்டு பிறந்த பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கும் தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணியை ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்பதிவு திணைக்களம் கூறியுள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 308.2082 ரூபாகவும் கொள்வனவு விலை 300.7173 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் உள்ள கம்சாட்காவில் அடுத்தடுத்து 2 முறை சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. அதன்படி 6.3, 6.1 மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. கம்சாட்காவில் ஏற்பட்ட நில அதிர்வால் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் அப்பகுதியினர் வீடுகளை விட்டு வெளியேறி வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. பூநகரி சங்கப்பட்டி பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றி எரிக்கப்பட்ட கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் 18வது மைல் கல்லறையில் கடந்த 12ஆம் தேதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார். அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சுத் திணறலால் உயிரிழந்தது உடற்கூறாய்வில் தெரியவந்துள்ளது. குறித்த பெண் கடந்த 11ஆம் தேதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் 32 வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை நேரத்தை மேலும் அரை மணி நேரம் நீடிக்கும் தீர்மானத்தை தொழிற்சங்கங்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னரே எடுக்கப்பட்டதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாற்றங்களை செய்யும் போது வெவ்வேறு கருத்துக்கள் வெளிப்படுவது சாதாரணமானது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எந்தவொரு ஆய்வையும் நடத்தாமல் பாடசாலை நேரத்தை நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக அதிபர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் இந்த முடிவுக்கான காரணங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிமல் முதுங்கொடுவ தெரிவித்துள்ளார். இந்த முடிவு தொடர்பாக நடைபெற்ற கலந்துரையாடல்களில் இதுவரை எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் வனையல்வெல பனசேகர தேரர் கூறினார்.
இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் முடிவு குறித்து குளியாபிட்டியவில் ஊடகங்களுக்கு ஹரணி அமரசூரிய இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வருடம் முழுவதும் நாங்கள் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடினோம், ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுடன் உரையாடினோம். அதன் விளைவாகவே பாடசாலை நேரத்தை அரை மணி நேரமாக அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு அமைச்சு இது குறித்து ஒரு சுற்றறிக்கையும் வெளியிட்டது. இதை எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்து ஒரு மாதிரி கால அட்டவணை அதிபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுபோன்ற மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் போது வெவ்வேறு கருத்துக்கள் வருவது பொதுவானதாகும். இதை செயல்படுத்த முடியாது என்பதற்கு அடிமட்ட அளவில் அதிக எதிர்ப்பு இருப்பதாக நான் காணவில்லை என தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய அரசாங்கத்துக்கு எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் கால அவகாசம் வழங்குவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடளாவிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் எனவும் குறித்த கூட்டணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாடசாலை நேரத்தை மேலும் அரை மணி நேரம் நீடிக்கும் தீர்மானத்தை தொழிற்சங்கங்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடிய பின்னரே எடுக்கப்பட்டதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாற்றங்களை செய்யும் போது வெவ்வேறு கருத்துக்கள் வெளிப்படுவது சாதாரணமானது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எந்தவொரு ஆய்வையும் நடத்தாமல் பாடசாலை நேரத்தை நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக அதிபர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.